ஏன்னா அக்கா இல்லை இந்த சந்தை தான் எங்களுக்கு சொந்தமாக வியாபாரம் செய்து எங்கள் அம்மாண்ட காலத்தில் எல்லாம் இதுதான் சந்தையாக இருந்தது வயாறு பத்திர சந்தைன்னா இதுதான் ஃபேமஸான சந்தை. இதை கொண்டு ஒதுக்கப்புறத்தில் வச்சு சந்தையை வியாபாரம் செய்யணும் எங்களால் செய்ய இல்லாத ஐயாங்களை. இன்னும் வயது ஊராக்கள் மேலாதாக்களும் வந்து போகக்கூடிய சந்தர்ப்பமும் இது சுகம் அங்கே வராதில்ல. கொடுத்தா ஆட்டோ கொடுத்து கூலி கொடுத்தான்னு ஒரு ஆள் வரணும் சாமானம் கொண்டுறோம். அப்போ இந்த மாதிரி வசதியான சந்தையை விட்டு வேறு வசதிக்கு எங்களுக்கு வரையில இந்த சாமங்கள்லாம் அவ்வளோ சாமம் கிடக்கையா அவ்வளோ தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் விட்டுட்டு இப்படி சந்தையை ஒரு நாளைக்கு கூட்டு நான் நட்டேன். அவ்வளவும் எங்களுக்கு நட்டேன். கோர்ட்டுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதுக்கே உடனே கூட்டிக்கணும். அது கூடாதவே இல்லை. நீதிமன்றத்துக்கே மரியாதை இல்லாத மாதிரி செய்யணும். ஒரு நீதிபதி அவர் கொடுத்த வழக்கின்படி இப்போ செய்யக்கூடாது அதை முறிவேல் டக்குன்னு கூட்டியிருக்கணும். அதுக்கு கூடிய மரியாதை பிறகு இந்த கோர்ட்டுக்கு நாங்கள் போகலாம். தீர்ப்பு இன்னும் வரையில்லை. வராதுக்கு முன்னுக்கு அதுக்கு வீடு நாங்கள் வேலை பார்க்கணும். ஒன்று 6ஆம் தேதி வழக்கு போகவும் மாட்டோம். இந்த சந்தையாக எங்களுக்கு சுகம். இந்த காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல ஒதுக்கப்புறத்தில் வந்து மனுஷன் நாங்கள் வர்த்தக்காரக்க இன்னும் சாகுறது. எங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் பிபி எல்லாம் இருக்குது எல்லாம். இப்போ அங்கே போய் என்ன மூச்சு அடைச்சி சாகுறது. என்ன போய் வர ஏற்றி இறக்க வர இல்லாது கஷ்டம். எல்லாத்துக்கும் கூலி தான் கொடுக்கணும். நாங்கள் இதில் வாரம் 2000 1000 ரூபா லாபம் வந்தாலும் ஐயா கூலி கொடுத்து சாப்பிட்டு கூப்பிட்டு நண்பர்கள் எங்களுக்கு கட்டாது ஐயா. இந்த வயாரை விட்டு போவே இல்லாது இந்த சந்தை. அதுவும் 5 அடி இது 10 அடி எங்கே ஐயா காணும் இடம். இந்த இடத்துக்கு வெங்காயம் பிடைக்கையோ உண்டையோ கிளியர் பண்ணியோ நல்ல சுகமான இடங்கள் இது. இப்போ இந்த இடத்தை விட்டுட்டு நாங்கள் போகிறதுக்கு ஒரு வசதி எங்களுக்கு எதுவும் இல்லை. அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டின விளையாடியே எங்களுக்கு சந்தை எங்களை கேட்க இல்லை. இப்படி கட்டி இடம் தரம் பெருசாக கட்டுறோம் உங்களுக்கு சம்மதம் கொண்டு ஒரு வார்த்தை எங்களை கேட்கல. நாங்கள ஆழமாக 30 வருஷமாக வியாபாரம் செய்கிறேன்னா நான் இளமையில் வந்தேன். எனக்கு 55 வயசு. நான் இளமையில் மனுஷன் விற்றுட்டு நான் போவேன். நான் விற்றது அவர் செத்துட்டார். இன்றைக்கு நாங்கள் புதிய சந்தையோ 3ஆம் தேதி சித்திரை மாதம் அளவில் எங்களுடைய புதிய மரக்கறி சந்தையை ஆரம்பித்திருக்கின்றோம். இது கடந்த தை மாதம் 10ஆம் தேதி கௌரவ ஆளுநர் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. மீன் சந்தைக்கு மிகவும் அருகாமையில் இருக்கப்பட்ட ஒரு சந்தையாக இது காணப்படுறது. இது தொடர்பாக வியாபாரிகளினால் ஒரு பிராது சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது கட்டாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டாணையின் ஆரம்பத்திலேயே எங்களுடைய புதிய சந்தையை ஆரம்பிப்பதற்கான எந்த தடை உத்தரவும் அதில் இல்லை. ஆனால் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சந்தையில் இந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு இதுதான் அந்த கட்டாணையில் இருந்தது. அதனை தொடர்ந்து அதுக்காக இடைக்கால கட்டாணையும் போடப்பட்டது. ஆனால் தொடர்ந்து எங்களால் மேற்கொள்ளப்பட்ட எங்களுடைய சட்டத்திறனிகள் மூலமாக அது கொண்டு வரப்பட்டு எங்களது கட்டாணையும் இடைக்கால கட்டணையும் பங்குனி மாதம் 17ஆம் தேதி அளவில் நீதிபதியினால் இடைநிறுத்தப்பட்டு வந்தது. அப்போ ஏற்கனவே எங்களுக்கு புதிய சந்தையை தொடங்குவதற்கான தடை அந்த கட்டாணையில் பிறப்பிக்கப்படவில்லை. அதைவிட தடுத்து நிறுத்தப்பட்ட கட்டாணையிலும் பழைய சந்தையினை குழப்புவதை தடை செய்கிறதுக்கு மாதிரியான எந்த ஒரு உத்தரவும் எங்களுக்கு அதில் பிறப்பிக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நகர சபைகளுடைய கட்டளை சட்டத்திற்கு அமைவாக இன்றைய தினம் நாங்கள் பருத்தித்துறை நகர சபையில் எங்களுடைய புதிய சந்தை கட்டடத்தில் திறந்து கொள்கிறோம். இன்றைக்கு இங்கே வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரமும் சிறப்பாக இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் பருத்தித்துறை நகர சபைக்கும் அதாவது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையான நீதிமன்ற வழக்கிலே 2 தரப்போடும் இணக்கப்பாடும் ஏற்பட்டு தான் அதன் அடிப்படையில் எதிர்வரும் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி இறுதி தீர்மானம் எடுப்பதாக சொல்லப்பட்டதாக வியாபாரிகள் தரப்பு சொல்லினோம். இது தொடர்பாக இது நீதிமன்றத்தில் எங்களுக்கும் அவைக்குமான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. அதாவது நாங்கள் 2 பேரும் சட்டத்திறனிகள் மூலமாகத்தான் கலந்துரையாடப்பட்டது. அந்த விதத்தில் அவை கட்டாணையை அவை கொடுத்து கொண்டு இடைக்கால கட்டாணைன்னு சொல்லி அவை நிரந்தர கட்டாணையை போடுறதுக்கு முயற்சி செய்தவை. ஆனால் அது எங்களை சட்டத்திறனிகள் வல்லமையால் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டதை தவிர, ஆனால் 20ஆம் தேதி 6ஆம் மாதம் அளவில் நடத்தப்படப்படுறது இருக்கிறது ஒரு கலந்துரையாடலுக்கான இதை தவிர அது எங்களுடைய சந்தையை இந்த புதிய சந்தையை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு தடையும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படவில்லை என்றதை நான் சொல்லுவேன். இந்த வழக்கு இதுவரை நிறைவு பெற்றுள்ள என்று சொல்ல வர்றீங்களா? இல்லை, வழக்கு நிறைவு பெற்றதுன்னு சொல்லப்படையில. ஆனால் எங்களுக்கு போடப்பட்ட கட்டாணையும் இடைக்கால கட்டணையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது இன்று அவர்களுக்கு வியாபாரிகளுக்கு ஏற்கனவே வியாபாரம் செய்த பல வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை எடுக்க முடியாத அளவுக்கு தங்களால் கூட்டு போட்டு கூடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறோம். ஏன் அந்த வேலை?
இல்லை, ஏற்கனவே அவைகளுக்கு முறைப்படி எங்களால் எழுத்து மூலமான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது. நகரை சுற்றி அதாவது பருத்தித்துறை நகரசபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளிலே எல்லாமே நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அவர்களுக்கு நேரடியாகவே எங்களுடைய சந்தை மேற்பார்வையாளரால் அறிவுறுத்தப்பட்டது. நேற்றைய தினம் பல தடவைகள் எங்களினால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தங்களுடைய பொருட்களை புதிய சந்தையில் கொண்டு வந்து வைக்கப்படுமாறு நேற்றைய தினமே நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டோம். இல்லை, அதுக்கான அறிவுறுத்தல் வழங்கினாங்க. இன்றைய தினம் 2-3 வியாபாரிகள் வந்து கேட்டு நாங்கள் பொருட்களை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நாங்களே எங்களுடைய வாகனங்கள் மூலமான வசதியை வழங்கி புதிய சந்தையில் கொண்டு வந்து அவர்களுடைய வியாபார நடவடிக்கை எதன்றதுக்கு உதவி புரிந்து இருக்கிறோம். அவர்களும் இங்கே புதிய சந்தைக்கு வருவனா நாங்கள் விட பொருட்களை கொடுப்போம். ஏற்கனவே உள்ள பக்தர்களும் நுகர்வோரும் வந்து இந்த வீதியை ஒரு வழிப்பாதை என்றும் இதற்குள்ள தரிப்பிட வசதிகள் போதாதென்றும் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறோம். இது தொடர்ந்து இல்லை, இதில் வந்து வீதி போதாதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய மீன் சந்தை இங்கே தான் இயங்கி கொண்டிருக்கிறது. வெறும் 100 மீட்டர் பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் 100 மீட்டர் அளவு, அதாவது காதல் தூரம்னு சொல்லிவிடும், அந்த அளவில் தான் இந்த மீன் சந்தை இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ மீன் சந்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மரக்கறி சந்தை நடத்துவதற்கான அந்த பாதை வசதி போதாதுன்னு சொல்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு விடயம். மற்றது இதற்கான வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வேலை தான் பூர்ணப்படுத்தப்படவில்லையே தவிர ஆனால் இடம் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கின்றது. பெரும்பாலும் எங்களுடைய ஊழியர்களை வச்சு நாங்கள் அதை வந்து முறைப்படி கொண்டு வர்றதுக்காக தான் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இது எப்படி இருக்கம்மா? பழைய இடமா புது இடமா? நல்ல நீங்கள் 4 பேர் இருக்கிறபடியா காட்டு வருது, முழு பேரும் தான் வருமா? அப்படியா? முழு பேரும் நிற்கிறேன் காரணம் இருக்கிறது. அங்கால முன்பக்கம் இருக்கிறேன். முன்பக்கம் அந்த சந்தைக்கு போகிறது இங்கே 500 போக முடியும், சாமான் வாங்க முடியும், ஒரு ஆட்டோ பஸ்ஸை பிடிச்சி பக்கத்தில் இருந்தால் வாங்கலாம். இன்னைக்கு தூரத்துக்கு ஒரு 200 கூலியா போகும். அப்போ இண்டையிலேருந்து நீங்கள் வியாபாரம் செய்கிற இல்லைன்ற முடிவு எடுத்துக்கிறீங்களா? அல்லது நாங்கள் இங்கே ரொம்ப வளர்ந்த காலத்தில் வந்து நான் வந்து இந்த சந்தையை தான் கண்டோம். இப்போ சந்தையாக போட்டால் நம்ம தூரத்துக்கு போவே இல்லை. இதுதான் வசதி. இந்த சந்தையை வந்து வரம்புற அந்த சந்தை இதை விட்டு நாங்கள் போவே இல்லை. விட முடியும், அதே முடியும். அது தூரம் பண்ண அப்படியா அல்லது என்ன பிரச்சனை? அந்த மாதிரி அங்க சந்தையை புறக்கிட்டான்னு சொல்லி தான் அங்கே போயிடும். நடந்து வரக்கலாம் தெரியும். சரி, நான் நோட்டீஸ் எடுத்து ஒட்டி இருக்கிறேன் நோட்டீஸ் எடுத்து தேவையே இல்லை. ஆமாம், Jangan